வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நாம் கோவைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல 1/2 kg அளவுக்கு நான் கோவைக்காய் எடுத்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வானலில் சேர்த்து விட்டுக்கிறேன். இது கூட 1/2 inch அளவுக்கு இஞ்சியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். கூடவே 10 பூண்டு பல்லியும் தோல் நீக்கி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம். நான் வீட்லேயே சில்லி ஃப்ளேக்ஸ் செய்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வாங்கி வந்திருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து விட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தையும் சேர்த்துருக்கேன். பெருங்காய பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. நார்மலாக செய்கிற கோவைக்காய் ஃப்ரையை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. நான் மஞ்சள் பொடியை சேர்த்து விட்டாச்சு. இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் இந்த டிஷ்க்கு சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திரும்பியும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. ஏன்னா காய் மொத்தம் வெந்து வராது. அதனால் தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு முன்னாடி திரும்பியும் எடுத்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இது போல் ஒரு 2 இல்லைன்னா 3 முறை தண்ணி தெளித்து கலந்து விட்டுட்டா போதுமானது. நல்லா பாருங்கள், நல்லா வெந்து குக் ஆகிருக்கு. ஃப்ரை போலவும் நல்லா வந்திருக்குங்க. இப்போ நம்ம வானல் வச்சுட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனே கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். நல்லா வெடித்து வந்த உடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இது போல் வதங்கி வந்த உடனே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். நம்ம வேர்க்கடலை சேர்க்கலைன்னா நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளை ஒரு கொத்தளவுக்கு வாசனைக்காக இதில் மறுபடியும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த கோவைக்காய் ஃப்ரையோட இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.